அவங்ககிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெஃப்ட்ல வச்சுக்கோ ரைட்ல வச்சுக்கோ ஸ்ட்ரைக். What's your name? ஆறு வெட்டாம பாத்துக்கோடே. 3, 4, 5. தென்னிந்திய கலைஞர்களை மதிக்க தெரிந்தவர்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். எனக்கு கண்ணில் வந்து தாரை தாரையாக கண்ணீர். எல்லோரும் அழுவாதேடா, பெட்டை வந்து விடுவார் என்று நிகழ்ச்சிக்காக மக்கள் எல்லாமே பாருங்க வந்தோன்றிருக்காங்க. அதில் போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே வந்து பாதுகாப்புக்காக நிற்கிறாங்க. இந்த சங்கான பண்டதரப்பு வீதியை பாருங்கள், முழுக்க அப்படியே மின் விளக்குகளால் வந்து ஒளிர விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முழுக்க மின் விளக்குகள் வந்துருக்கு பாருங்கள். இவ்வளோ பேர் ரவிக் போலீஸ் மேலாம் வந்து பாதுகாப்புக்காக நிற்கிறாங்க. இதை வந்து குடும்பம் வந்து வந்துருக்காங்க. இதுதான் அந்த மைதானம், கலைமகள் விளையாட்டு மைதானம். இந்த மைதானத்தில் வந்து இந்த இசை நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. இங்கே பாருங்கள், பவுன்சர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அங்கால சுண்டல் வண்டி கடைகள், கச்சன் கடைகள், தேன்முருகு கடைகள் எல்லாமே வந்து அந்த பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்க, பெரிய நிறைய லைட்டெல்லாம் கட்டி அவ்வளோ நல்ல வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அங்கே அந்த ஸ்டேஜுக்கு முன்னால் வந்து எல்லோரும் வந்து இருக்க வலிக்கிட்டாங்க. அங்கே பாருங்க, அப்பா ஸ்டேஜுக்கு முன்னால் வந்து பாருங்கள், எல்லாருமே வந்து குடும்பமாக வந்து அப்படியே ஒரு தரம் அப்படியே பாயெல்லாம் போட்டு திராணியும் போட்டு அப்படியே நல்ல சந்தோஷமாக கலகலப்பாக சுண்டல் வாங்கி இப்படியே சாப்பிட்டு கொண்டு அப்படியே இருந்து இந்த இசை நிகழ்ச்சியை வந்து பார்க்க போகிறாங்க. பாருங்கள், பிரம்மாண்டமான அந்த மேடை அப்படியே முன்னுக்கு இங்கே மக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்காங்க. பாருங்கள், ஆக்கள் எல்லாமே குடும்பமாக வந்து கொண்டிருக்காங்க. 7:30 மணிக்கு துவங்க போகுது. இப்போ சரியாக வந்து 6:45, 7 மணி ஆகுது. ஆட்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய போகிறது. எனவே இசைக்கலைஞர்கள் அறிமுக வரிசையில் நமது யாழ் சுனாகத்தில் சாத்தனுடைய சொல்விளையாவினுடைய கலைஞர்களை இப்போது அறிமுகம் செய்கிறோம். சொல்விளையாவோடு இங்கே இணைந்திருக்கின்ற எங்களுடைய கொல்லாங்குழல் இசை வித்தகர், இந்தியா சென்னையைச் சேர்ந்த அன்பு அண்ணன் மூத்த கலைஞர் நடராஜன் அவர்களை முதலில் அரங்குக்கு அழைக்கின்ற கண்ணனுடைய கொல்லாங்குழல் இசை எவ்வளவுக்கு எங்களை ஆட்கொள்கிறதோ அதே போல எங்கள் நடராஜன் அவர்கள் இப்போது அரங்குக்கு வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்த போகிறார். அவரை அழைப்பதில் மகிழ்ச்சி. அவரை தொடர்ந்து எமது இசைக்குழுவினுடைய அற்புதமான இசையமைப்பாளர், ஒரு பாடகர், அருமையானவர் ஜானி ஜான்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கீபோர்டு வாத்தியத்தை இங்கே வருகிறார், அவரை அழைத்து வருகிறோம். அதே போல இங்கே சிறப்பாக பேஸ் கிட்டார் என்பது இசைஞானி இளையராஜாவுக்கு பின்னர் தான் இந்த பேஸ் வாத்தியம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வாத்தியமாக மாறியது. முன்பு பேசியுடைய இலங்கையுடைய முன்னணி ஒளியமைப்பாளர்களில் யாழ் மேசியா வாத்தியமோகனுடைய முதல்வர் பிரவீன் அவர்கள் டிஜிட்டல் முறையிலான ஒளியமைப்போடு இங்கே அமர்ந்திருக்க அழகிய அரங்கை எங்களுடைய சண்டிலிப்பாய் சன்சுரி தாஸ் அவர்கள் தர இனி அழகாக உங்களோடு இணைந்து கொள்ள போகிறோம். எனவே நிகழ்ச்சிகளை தொகுத்து வாங்கி ஸ்ரீயிடம் கையளிப்பதற்காக உங்கள் அன்பறிவிப்பாளர் கிருஷ்ணபிள்ளை திருமாறன் காத்திருக்க அழகான ஒரு இனிமையான பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம். அந்த பாடலை இங்கே வழங்குவதற்காக நாங்கள் அழைக்கின்ற பாடகரும் கூட தென்னிந்திய இந்த நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்கிறது உங்களது உற்சாகமே எங்களது உற்சாகம். இதோ சிந்து அரங்கில் உற்சாகப்படுத்தலாம். இருந்தால் இங்கே முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாடலை தொடங்க வேண்டாம், ஒரு இசைக்கோர்வையை தந்தால் என்ன அப்படி என்று கேட்கிறார்கள். சரி, இசைக்கோர்வையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு அழகாக தர இருக்கிறோம். சிறந்த முறையிலே இந்த நிகழ்வை நீங்கள் எங்கிருந்தாலும் புலம்பெயர் உறவுகள் கூட எங்களுடைய கேபிட்டல்
தொலைக்காட்சியோடாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இங்கே அவர்கள் அழகாக அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நேரலை தருகிறார்கள். இது அந்த இசைக்கோர்வை உங்களுக்காக. பெரிய வளவு முருகமூர்த்தி ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவையொட்டி இந்த பிரமாண்டமான இசை நிகழ்ச்சிகளை இனி தொடர்ந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக நாங்கள் அழைக்கிறோம். இந்தியாவிலே இருந்து வருகிற அந்த பின்னணி பாடகியும் கூட எங்களுடைய TSS கிரியேஷன்ஸுடைய போர்டு டைரக்டர் சுஜி அவர்கள் இப்போது அரங்குக்கு அன்போடு அழைக்கிறோம். பலத்த கோஷத்தோடு சுஜி அவர்களை இப்போது அரங்குக்கு அழைக்கிறோம். வணக்கம் சுஜி அவர்களே. வணக்கம் வணக்கம். யாழ்ப்பாண மக்களுக்கு வணக்கம், மாலை வணக்கம். சிறப்பான வணக்கத்தை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போறோம். அதற்கு முன்பாக ஒருத்தர் நம்மளோட முருகர் கோயிலை பத்தி சிறப்புரையாற்ற அன்போடு வருகை தந்திருக்கிறார். சோ அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கிறேன். கிளாப்ஸ் பத்தல, இன்னும் இன்னும் சிறப்பா இவ்வளவுதான் கலக்குங்க. இந்த இரவு பொழுதை இனிமையாக கழித்திட நல்ல இனிய இசை நிகழ்வுகளை தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்திய சிங்கர் சுசித்ரா அவர்கள் இப்பொழுது பாடல்களை பாடுவதற்கு முன்னதாக இன்றைய தினம் இந்த முருகன் ஆலயத்திலே தேருற்சவ நிகழ்வுகள் அழகாக சிறப்பாக நடந்தேறி வந்தது.
அந்த பகல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து என் பெருமானுடைய சன்னிதானத்திலே தொடர்ந்து வரும் ஆண்டுகளில் அனைத்திலும் இந்த தேர் திருவிழாவின் பொழுது நல்ல நிகழ்ச்சிகளை தந்துள்ள அவருடைய அரவணைப்பிலே இந்த நிகழ்ச்சிகள் இன்றும் இடம்பெறுகின்றது. அன்றார் அவர்களே, 2025ஆம் ஆண்டு முதல் தடவையாக இந்த கலைமகள் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறுகின்ற பிரம்மாண்டமான இந்த இசை நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகின்றது. 10க்கும் மேற்பட்ட சிங்கர்கள் இங்கே வருகிறார்கள். பட்டாளங்களாக வந்திருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட சிங்கர்கள். ரோபோ சங்கர் அவரோடு சேர்ந்து இங்கே பல பாடகர்கள் வந்திருக்கிறார்கள். எம் பெருமாளுடைய திருச்சன்னிதானத்தில் நடந்தேறிய மகோத்சவ காலத்திலே நல்ல நல்ல நிகழ்வுகளை கண்டு களித்த அத்தனை உள்ளங்களுக்கும் இன்றைய தினம் இந்த இசை நிகழ்ச்சியை தர வேண்டும் என்று அவர்களுடைய அனுசரணைகளே முழுமையாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது என்பதை அத்தனை ரசிகர் மக்களுக்கும் அன்போடு அறிய தருகின்றோம். அருமையாக அந்த பாடலை ஆரம்பித்து இங்கே உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார். அவர் கேட்ட மாதிரி உங்களுக்கு சத்தம் கோதாது. ஒரு பலத்த கரகோஷம். நல்ல ரசிக உலகங்களே, அருமையான பொழுது பெற்ற தெரியவளவு முருகமூர்த்தி ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவிலே இந்த கலக்குன நம்மளோட மேக்னா குட்டி தான் வர போறாங்க. அவங்களோட ஃபேவரட் சாங் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த சாங் தான் நான் பாடல. அவங்களோட சாங் அவங்க தான் வந்து பாட போறாங்க. ஸோ இவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஆக்சுவலா இவங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 மூவில இப்போ வந்து பாடியிருக்காங்க. ஓகேங்களா? 13 கண்ட்ரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப கூட ரொம்ப 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 பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் குட்டி வர சொல்லலாமாங்களே? மேக்னா கியூட்டி வாங்க. ஒரு பார்பி கேர்ள் மாதிரி தான் இருக்காங்க இல்லையா? கியூட்டான பார்பி. ஹலோ யாராச்சும் எனக்கு ஹலோ சொல்றீங்களா? ஹலோ பத்தலையே. நான் வந்து ஸ்ரீலங்கா இலங்கையில 2வது வாட்டி வரேன். ஜாஃப்னால வந்து ஐ திங்க் ஆமா ஜாஃப்னால தான் 2வது வாட்டி வரேன். இலங்கையில 3வது வாட்டி வரேன். ஆனால் ஜாஃப்னால வரும்போது எல்லாம் ரொம்ப எனர்ஜியா இருந்தாங்களே. கை தட்டுறீங்களா எனக்காக ப்ளீஸ்? ஓகே, அப்படியே நாங்க எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் கையெல்லாம் தட்டி எங்க கூட சேர்ந்து பாடுவீங்களா? அதாவது மேக்னா குட்டி இப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க ரொம்ப ஏர்லியராகவே வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓகேவா? இப்போ உங்களோட ஒரு தேரி பெர்ஃபார்ம்ல தான் அவங்க வந்து எனர்ஜெட்டிக்கா மாற போறாங்க. ஓகே, கொடுத்துடலாமா? மதினிலை
சூப்பர் சிங்கர் உங்களுக்கு தெரியும் அற்புதமாக எங்களுடைய விஜய் தொலைக்காட்சியிலே பல பாடல்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு இளம் பாடல்களை அழைக்க இருக்கிறோம். சூப்பர் சிங்கர் கார்த்திகேயன் இப்போது அரங்கு தொடர்ந்த உற்சாகமான அந்த பாடல் அருமையான ஒரு பாடல் இசைஞானி இளையராஜாவுடைய அற்புதமான இசையில் அமைந்த பாடல் கார்த்திகேயன் அழைப்போம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இலக்கிய மக்களுடைய அன்பு வந்து அப்படி நிறைச்சிருச்சு என்னுடைய இதயத்தை. என்ன பாடல் நீங்க நான் தர இருக்கிறத விட எனக்கு முதல்ல வந்து நம்மளுடைய ஜீ தமிழ் சாரிகாமாப்பா ஜூனியர்ஸ் சஞ்சனா வந்து நம்ம ஸ்டேஜ்ல வெல்கம் பண்ணிடலாம். அவங்க தான் உங்களுக்கு பிடிச்ச சூப்பரான பாடல் ஒன்று பாட போறாங்க. ஆமா, ஏற்கனவே எங்களோட கடமையாற்றிய சஞ்சனா இல்லையா? மூத்த விநாயகர் ஆலயத்திலே அழகாக பாடிய ஒரு பிள்ளை. ஒரு பெரிய கைத்தட்டி கொடுத்துடலாமா? இன்னும் கொஞ்சம் ஓகே. நம்ம வந்து பாடினாதான் அவங்களோட எனர்ஜி ஏறும் போல. நீ வந்து டைரக்டா பாட்டுக்கு போயிரு. ஓகேல்ல? தேங்க்யூ கார்த்திகேயன் ஃபார் இன்ட்ரோ. இது வந்து செகண்ட் டைம் வந்து ஸ்ரீலங்கா வரேன். ஏன்னா ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சி போச்சு இந்த கண்ட்ரி. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரசிகராக அவருக்கு ரசிகராக இருந்து இங்கே வரைந்திருக்கின்ற திரு கேட்காத அவர்கள் உங்களை மகிழ்விக்கின்றனர். நல்ல ஜோரா கைதட்டி நல்ல வரவேற்பு கேட்டுக்கொள்கிறோம். சார் அவங்ககிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெஃப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா வச்சுக்காதீங்க. என்ன பாக்குற ஒரிஜினலாவே நான் வில்லன்மா. இது எப்படி இருக்கு? நன்றி நன்றி நன்றி. நல்லா ஜோரா கைதட்டலாமே. திரு கிங்காங் அவர்கள் நிறைய படங்கள், குறிப்பா வடிவேல் சாரோட நிறைய படங்கள் நடித்தவர், தேசிய விருது பெற்ற ஒரு அருமையான ஒரு தமிழன். சொல்லுங்க. கூட்டம் அதிகமா இருக்குது, சவுண்ட் எல்லாம் கம்மியா இருக்குது. எல்லாரும் சொன்னா நோட் பண்ணுங்க. உங்க மூடி எனக்கு தெரியும், சரியா தெரியல. இவ்வளவு கேப் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏற்படுத்துறீங்க நீங்க குடும்பம் இருக்கிற மாதிரியே இருக்கு. அவ்வளவுதான் தெரியல. நானே அவருடைய பிறந்த மண்ணை மறக்கக்கூடாதுன்னு அந்த கோயிலுக்காக அவர் ரிஸ்க் எடுத்து செலவு பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு பிரமாதம் நிகழ்ச்சி பண்ணி இன்னைக்கு நாம வந்து இந்த நேரத்துல இந்த நொடியில நம்ம எல்லாரும் பார்க்கணும்னா அதுக்கு காரணம் கண்ணன் சார் தான். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர், ஒரு 30 வருஷத்துக்கு மேல நாங்க நண்பர், எத்தனையோ நண்பர் இருக்காங்க. இருந்தாலும் இவர் வந்து அண்ணனுக்கு அண்ணா, தம்பிக்கு தம்பியா, என்னுடைய குடும்ப விஷயம் எது இருந்தாலும் முன்னாடி வந்து நிக்கிற ஒரே ஆள் யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா குழு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யார் பழக்காரங்க நம்பர் 1 ஆர்கெஸ்ட்ரா நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க.
மனிதனுக்கு ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு மெயின் வந்து ஆடியோ லைட்டிங் தான். அந்த ஆடியோ லைட்டிங் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய படம் பார்த்துருப்பீங்க. நம்ம பிரேமன் சொன்ன மாதிரி நானும் ஒரு படத்துக்கு மேல தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் 8 மொழி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கேன். தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி, கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், இந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான், 4 சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம 2009 வருஷம் முன்னாள் ஜனாதிபதி பிரித்திபா படுக்கையில தேசிய விருது வாங்கியிருக்கேன். மாற்றுத்திறனாளித்துறை சார்பாக தனித்திறனை பாராட்டி அந்த விருதை டெல்லியில கொடுத்தாங்க. இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லி பெருமை தர சந்தோஷப்படுறேன். ஏன்னா சினிமா துறையில, கலைத்துறையில எதுவாக இருந்தாலும் யாரும் சின்ன கலைஞராக இருக்கட்டும், பெரிய கலைஞராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ரசிகர்களுடைய அன்பு ஆகிறதுக்காக பெரியாராக முடியாது. அதுக்கு பேஸ் பண்ணிட்டு ரசிகர்கள் தான். உங்களை பத்தி சொல்றேன், நல்லா கைதுங்க. ஏன்னா 6 மணி நேரம் சாயங்காலம் 6 மணி நேரம் வேலை ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி வைக்கும் போது மீண்டும் மனசு ரிலாக்ஸ். இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதனால மீண்டும் ரிலாக்ஸேஷனுக்கு மனசு ரிலாக்ஸேஷனுக்கு வந்து இப்போ எவ்வளவு பேர் பாடுறாங்க, போய் ஜாம்ப வந்துருக்காங்க. நீங்க வந்து அதை வந்து நீங்க வந்து ரேடியோவில் தான் கேட்டிருப்பீங்க. ஆனால் லைவா ஆர்கெஸ்ட்ரா அந்த திரைப்பட பின்னணி படங்கள், விஜய் டிவி, ஜி தமிழ் எல்லாமே சூப்பரா கடவுள் எல்லாமே வந்திருக்காங்க. உங்களுக்கு நக்கு நல்லா கைத்தட்டி ரசிச்சு இது பண்ணுங்க. அதே மாதிரி வடிவம் சார் கூட போக்கில் படத்துல தளபதி விஜய் ஹீரோவில் நடிச்ச அந்த படத்துல ஒரு காமெடி ஒன்று, ஒரு லாரி காமெடி. நான் லாரி டிரைவரா வருவேன். அது மட்டும் இல்லாம சுரா போலீஸா வருவேன். கண்ணசாமி திருடர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய வடிவச்சக்கரம் கிட்டத்தட்ட ஒரு 30 படத்துக்கு மேல அவர் கூட காமெடி பண்ணியிருக்கேன். அவர் கூட பண்ண எல்லா காமெடியும் சூப்பர் ஹிட். நான் இது வரைக்கும் 400 படத்துக்கு மேல நடிச்சாலும், அதாவது தமிழ்நாடு இருக்கிற வெளிநாடு இருக்கிற அந்த வடிவச்சக்கரம் கூட பண்ண காமெடி தான் எல்லாமே பேசுறாங்க, ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய நிகழ்ச்சி இருக்கு. மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. உயிர் கொடுத்த தாய், உலகத்தை காட்டுகிற அப்பா, வாழ்க்கை கொடுத்தவன் மனைவி, நம் திறமைகளை வெளிக்காட்டுவது குரு. தயவு செய்து இவங்க மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அப்பதான் இந்த சமுதாயத்துல நீங்க ஒரு முழு மனிதன் வாழ சொல்லி உங்களுக்கு விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகேவா? பயங்கரமா ஆன்சர் பண்றடா. குட் குட் சூப்பர். சேனல்ல சொல்லி கொடுத்துறாங்க. அது நல்லா பண்ணுவாங்க. ஓகே. ஓகேக்கா. The stage is yours. கிட்டத்தட்ட ஒரு 70 நாடுகள் சென்று எல்லாரையும் மகிழ்ந்தவர் திரைப்பட நடிகர், நகைச்சுவை நடிகர், குணச்சித்திர நடிகர், கதாநாயகன் திரு ரோபோ சங்கர் அவர்களை உங்களுடைய அன்பான கைதலோடு மேடைக்கு வருமாறு அன்பு நினைக்கிறோம். எல்லாம் கைதலாமே. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை பிரதீப் என்கின்ற கண்ணன் சார் அவர்களுக்கு எல்லாம் ஜோரா கைதட்டுங்க. நல்ல ஒரு அருமையான நிகழ்ச்சி. எங்களை அழைத்து வந்து நல்ல உபசரிப்பு எல்லாமே சிறப்பா அவரும் அவருடன் கூடிய நண்பர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வருகின்ற திரைப்பட பின்னணி பாடல்கள், பாடகிகள் மற்றும் நடிகர் அனைவருக்கும் மனமார்ந்து நினைத்துக் கொண்டு உங்களை மகிழ்ப்பதற்காக திரைப்பட நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்கள். வாங்க சங்கர் வாங்க. கட்டாச்சு
குச்சி வச்சு கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. கொஞ்சம் ஒதுங்கம்மா, சீட்டை ஒதுங்கம்மா. அன்னைக்கு காலையில மைக்கு கட்டாச்சு, கீழே கட்டுவேன். ஓ பாட்டிமா, வரும்போதே பாயோட வந்த இவன் என்னத்தை வாசிக்க போறாங்க, இவன் என்னத்தை பேச போறாங்க நினைச்சு பாயோட வந்தேன். What's your name? Hey, what's your name? Hey, Mari. Hey, ஆயு கட்டாம பாத்துக்கோ. Hey, குமாரி. வேண்டாம், அப்படியே வேண்டாமா? வேண்டாம். இதோ வருகிறேன். என்னடா காரியம்? என்னடா காரியம்? எங்கேயாவது கட்டாச்சு, கீழே கட் பண்ணிடுறேன். மைக்க சொன்னேன். ஐயோ, ரோபோ சங்கர் மணிக்கு வந்து விட்டார். நல்ல ஜோர கை தட்டுங்க. உங்களை நல்ல மகிழ்ச்சி இருக்கிறார். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து 3வது முறை. இது மாதிரியான ஒரு வரவேற்பு, இது மாதிரியான ஒரு கூட்டத்தை யாழ்ப்பாணத்தில் நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டை கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அண்ணன் வந்து கண்ணன் வந்து வர்ற எல்லாரையுமே அவ்வளோ அழகா விஷப்பூச்சி கேசட்டா அந்த காலத்து ஆர்டிஸ்டா நீ? கேசட்டா உள்ள கையை விட்டு டுருக்கு 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 சுத்துவானே அவனா? போயா ஒண்ணு இல்ல, இவருடைய திருமணத்திற்கு மரியாதை போய் சிஎம் வந்தா என்ன அழிச்சு அட்டம் பண்ணுது உள்ள பூச்சி. நீங்க யாரும் மேல போனோன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. இத சொல்லி நீ ப்ரமோட் பண்ணுங்க. நல்லா மைக் வசரம் இருந்துருக்காங்க. 1 2 3 4 5 go. அளக்கும் போது சிரிக்கிறான், அளவா சிரிக்கிறான், அதான் முக்கியம். காண்டாம் மிருகமா? ஏங்க ஒரு ஸ்மார்ட் பாய பார்த்தா உங்களுக்கு காண்டாம் மிருகம் மாதிரி கைதிட்டுவீங்களா? Say yes or no? No, very good. சூப்பர். உண்மையிலே கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. எங்களை அரசு வந்த பிரேமநாதனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு எப்பயுமே இலங்கை தமிழர்கள் மேல வந்து மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. உலகத்தில் நாங்க வந்து நான் போகாத நாடு இல்லை, 70 நாடுக்கு மேல போயிருக்கேன். சுவிஸ், டென்மார்க், நார்வே, ஒஸ்லோ, பெர்லின், லண்டன், இப்படி எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையுமே எங்களை அழைப்பது ஒன்லி ஒன் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். தென்னிந்திய கலைஞர்களை மதிக்க தெரிந்தவர்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். அதனால உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பாதத்தையும் தொட்டு நான் வணங்குகிறேன் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ரசிகனை உலகத்திலே பார்க்க முடியாது.
எங்க ஊர்லாம் 1/4 மணி நேரம் காமெடி பண்ணாங்க. 1/4 மணி நேரம் காமெடி பண்ணாங்க. அப்புறம் காமெடி பண்றவர்ல அப்படிதான். இங்க நான் திரும்பி பார்த்தாலே 1/2 மணி நேரம் சிரிக்கிறேன். அதுதான் நீங்க உள்ளத்தில் வந்து எந்த ஒரு பஞ்சம் இல்லாம குழந்தை மாதிரி உட்கார்ந்து அவ்வளவு அழகா ரசிச்சு சிரிக்கிற மக்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் உலகத்திலேயே. அதை இடத்துல சொல்லிருக்கேன். எல்லாம் சேர்ந்து ஒரு நல்லா கேட்டுருக்கீங்க. முதல்ல என்னை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு சரியான தொகுப்பாளர் இருந்தாருன்னா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இதுவரை 110 படங்கள் மேல நடிச்சிட்டேன். தளபதியோட தலையோட எல்லாரோடையும் நடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 18,000 மேடைகள் மேல நிகழ்ச்சி பண்ணிட்டேன். இதோடு இந்த மேடையெல்லாம் சேர்த்தா 18,000க்கு மேல தாண்டி இருக்கும். 18,000 மேடைகளுக்கு மேல நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். நான் மைக்கு பிடிச்சு இந்த வருஷத்தோட 33 ஆண்டுகள் ஆகுது. 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். தொலைக்காட்சியில் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே தமிழக முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா அவர்கள் கையில சிறு வயதில் கலைமாமணி விருது வாங்கின ஒரே ஆள் நான் மட்டும்தான். 3 டாக்டரேட் வாங்கியிருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, குளோபல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி 3 டாக்டரேட். இப்படி எத்தனையோ விருதுகள், எத்தனையோ மேடைகள் பார்த்தா கூட ஒரு கலைஞனுக்கு சரியான போதை என்ன தெரியுமா? ஒரு கலைஞனுடைய போதை, ஒரு கலைஞனுடைய போதை என்ன? கைத்தட்டல் மட்டும்தான் எங்களுடைய மிகப்பெரிய விருது. அதை நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். சொன்னதுக்கு அப்புறம் செவனேன்னு உட்காந்துருக்கேன் இல்லையா? வெரி குட். அந்த மாதிரி கைத்தட்டலுக்காகவே பிறந்தாங்க நாங்க. நீங்க கை தட்ட தட்ட நிகழ்ச்சி மெருகேறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அருமையான ஆடியோ. நான் சும்மா விளையாட்டுன்னு சொல்லுவேன். ஏன் ஆடியோக்காரரை சொல்றேன் அப்படின்னா, எப்பயுமே எனக்கும் ஆடியோக்கும் வந்து எல்லா மேடையிலுமே நான் ஆடியோ ரொம்ப லவ் பண்ணுவேன். ஆடியோ இன்ஜினியர் சாமி ஐயா வாங்க. பெரிய கலெக்டர் கூட்டோட வந்துடுவாரு. வராங்க. வாங்க, கொடுத்து வேலை செய்யற மாதிரி வாங்க. நீங்க ஆடியோ போட்டுருக்கீங்க. எப்பயுமே ஆடியோ இன்ஜினியரை நான் ரொம்ப மதிப்பேன். ஏன் தெரியுங்களா? இப்ப நான் வந்து கோவிச்சுக்கிட்டு சில நேரத்தில் மைக் சரியில்லைன்னா என்னடா பண்ற ஆடியோ வெங்காய ஆடியோ ஆடு மண்டையில அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைங்க. இவன் ஒண்ணுக்கு போற நேரத்துல ஒரு வயரை பிடிக்க விட்டு போயிட்டேன்னு வைங்க. அப்ப அந்த வயரை எடுத்து எங்க சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. நான் படாத பாடுபட்டுருவேன். எங்களை மாதிரி ஆட்களுக்கு இது வந்து பொண்டாட்டி மாதிரி கட்டி பிடிச்சிட்டே இருக்கணும். வயர் வச்ச மைக்கு வந்து பப்பாட்டி மாதிரி, அதை எப்ப வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து சம்சாரம் மாதிரி. அதனால ஆடியோ இன்ஜினியர் வந்து நான் எப்பவுமே லவ் பண்ணுவேன். செல்வம் நான் அவாய்ட் பண்றேன். செல்வம் உன் பேர் என்னமா? பிறவி. பிறவி இப்படி ஒரு பிறவியை நம்ம பார்த்தது இல்லையா? இந்த பகுதியிலே கல்யாணம், காதுகுத்து, குடும்ப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அற வேண்டிய ஒரே ஆடியோ பிறவி ஆடியோ. பிறவி ஆடியோ போதுமான இடமா? எப்படி பாருங்க, எப்படி பெற்றவைக்கு எப்படி பேர் வச்சிருக்கா பாத்தீங்களா? பிறவி. நமக்கு பிறப்பானா பிறக்க மாட்டானா? எப்படி பறந்துடுறான்? இன்னைக்கு நம்ம வந்து ஒண்ணு சேர்றதுல பறந்துடுறேன் அப்படின்னு பிறந்தா அந்த பிறவி. அதனால அந்த பிறவி பயணம் நீ அடைச்சிட்டா. இதுமே வந்து யாழ்ப்பாணத்துல எந்த நிகழ்ச்சியாலும் உங்களுடைய ஆடியா பிறவி பயணம் அடைச்சிட்டா. இந்த மாதிரி நிறைய நம்மளை சுத்தி, நான் எப்பயுமே வரும்போது சுத்தி இருக்கிற விஷயங்களை வச்சு நிறைய அப்படியே டிராவல் பண்ண, சுத்தி இருக்கிற விஷயங்களே நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் கேவலப்பட்டதில் ஹைலைட்ல கேவலப்பட்டதை சொல்லவா வேணாமா?
இது ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் இளம் தாத்தா பேரன் பிறந்த 7 மாசம் ஆச்சு. கேவலப்பட்ட விஷயத்த சொல்லணுமா வேணாமான்னா நீங்க என்ன சொல்லணும்? சார் சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லாம சொல்லுங்க. அவ்வளவு சந்தோஷம். நான் கேவலப்படாத. இப்ப நம்ம கண்ணன் இருக்காரு இல்லையா, கோயில் தர்மகர்த்தா, அவர்தான். கோயில் தர்மகர்த்தா எங்க இருக்காரு கண்ணன்? முதல் நாள் அவருடைய வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் பார்த்தேன். எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு கோயில் தர்மகர்த்தாவுடைய வாய்ஸ், என்னப்பா கொட்டு கோயில் வளர்க்கணும், எங்கப்பா போனாங்க, சீக்கிரம் வர சொல்லியா, தேர்தலுக்கு போகணும், முருகனுக்கு அபிஷேகம் பண்ண வர சொல்லியா இருக்கும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு 10வது நாள் அவருடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா மாறிடும்? கண்ணனுடைய வாய்ஸ், அது 2 மணிக்கு கூழ் ஊத்தணும், எல்லாரும் வாங்கப்பா அப்படி ஆயிரும். இது மாதிரி மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஊர், அந்த ஊர் பேர் சொல்றேன், திருநெல்வேலி பக்கத்துல. உண்மையிலே அப்படி ஒரு ஊர் இருக்கு, படுக்க 10. ஊர் பேர் என்ன? படுக்க 10. நான் மேடைக்கு ஏறணும்னு கேட்டேன், படுக்க 10னா எந்திரிக்கு எவ்வளவுன்னு கேட்டேன். செருப்பு கல்லி அடிச்சு விரட்டி விட்டாங்க. அப்படி ஒரு ஊர்ல ஒரு தர்மகர்த்தா வந்து நிகழ்ச்சியில வர்றாரு. என்னை ஒரு நண்பன் வந்து மேல ஏற்றி விட்டு போயிட்டான். இப்படியா நிகழ்ச்சி நல்லபடியா படி கொடுத்து போயான்ட்டு ஊருக்கு போயிட்டேன். கலாடிப்பேன். இப்ப நான் மேடையில உட்காந்துருக்கேன். நல்லா கேட்க, உண்மையிலேயே நடந்த கதை. நான் உண்மையிலேயே கேவலப்பட்டதான் உனக்கு சொல்றேன். உட்காந்துருக்கேன். தர்மகர்த்தா வர்றாரு. ஏங்கப்பா இன்னைக்கு 10ஆம் திருவிழா நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும், பிரச்சனை பண்ணாதீங்க. இன்னைக்கு நமக்காக தம்பி தம்பி உன் பேர் என்னையா அப்படின்னாரு. ஐயா ரோபோ சங்கர். சோபா சேகர். சோபா சேகர் என்ன செய்வீங்க அப்படின்னாரு. சோபா சேகரா? ஐயா நான் வந்து இந்த மிமிக்ரி இதெல்லாம் அதான் முக்கியம். ஒவ்வொரு உருண்டையும் தனித்தனியா எடுத்து காமிக்கணும். உருண்டை எடுத்து காமிக்கணுமா? நான் என்ன மேஜிக் ஷோ பண்ண வந்தேன்? இதுல அந்த ஆள் பேசுற இங்கிலீஷ்ல மிரண்டேங்க. லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க, பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க, ஜென்ஸ் பக்கம் ஜென்ஸ், ஆண்கள் பக்கம் ஆண்கள், சில்ட்ரன்ஸ் பக்கம் தனித்தனியா வந்துருங்க. தம்பி டிவியில் பண்ற மாதிரி காமெடி பண்ணாதீங்க. என் ஊருக்காரனுக்கு காமெடி பிடிக்காது, நகைச்சுவை மட்டும் பண்ணிட்டு போமாட்டாரு. நான் நெஞ்ச பிடிச்சிட்டேன். ஆத்தாடி பலகார கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மைக்க வாங்கினா எல்லாம் இதே மாதிரி ஒரு 10,000 பேருங்க. எனக்கும் கிழவிகளுக்கு எங்கேயும் உணவாது. இப்போ பார்த்தேன் செல்வகுமாரி, அந்த மாதிரி. ஏய் செல்வகுமாரி, அடியே ஐ லவ் யூ, ஓ மை காட். இந்த மாதிரி ஏஜ்ல பேசணும் பார்த்தா நான் இமீடியட்டா மர்டர் பண்ணிருக்கேன். அது என்னுடைய பழக்கம். 85 வயசு தாண்டி நான் ஒரு மேடையில் வைக்கிறேன், முன்னாடி ஒரு கிளை உட்கார்ந்தா முதல்ல மர்டர் பண்ணிருக்கேன். ஏன்னா அதுதான் எனக்கு வினைய. கூட்டத்துல எல்லாரும் சிரிக்கிறாங்க, நடு கூட்டத்துல குச்சியை ஒன்றிட்டு எந்திரிச்சிச்சு. என்ன எல்லாம் வெக்கம் பண்ணாம கக்கரை சிரிச்சு அந்த பிள்ளை என்ன நினைக்கிறீங்க? நமக்காண்டி மெட்ராஸ் வந்து முட்டா பேசிக்கிட்டு உங்களுக்கு சிரித்துறீங்க. தம்பி நீ பேசுவா, ஆளும் சிரிக்காம நான் பார்த்துக்கிறேன். அப்படி கூடு கட்ட சிறுக்கி மோளை சிறுக்கி நான் வந்ததே அதுக்காகத்தான். ஜேசிபி கிரேன் வச்சு தூக்கினான்ட்டு. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? ரோபோ சங்கர் ஒரு மேடைக்கு வந்தா பிங்காங் மேடைக்கு வர்றாரு, அசால்ட்டா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வாங்க பார்ப்போம். அன்புக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை, அன்பான ரசிகர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை. அந்த மாதிரி கண்ணனுக்கு நாங்கள் வந்து அன்புக்கு அடிமை. இதுல வந்து ஒரு காசோ ஒரு பைசாவோ எடுத்து போய் லட்ச லட்சம் கோடி கோடியெல்லாம் கொண்டு போகிறது கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக ஒரு சில வாய்ஸ், முதல்ல யார் வாய்ஸ் பேசணும்னு சொன்ன? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் என்னுடைய குருநாதர், உலக நாயகன், பத்மஸ்ரீ டாக்டர் MP
கமல்ஹாசன் சார் அவர்களுடைய வாய்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் தென்னாலி திரைப்படத்துல இலங்கை தமிழ அவ்வளவு அழகாக ஒரே ஷாட்ல பேசியிருப்பாரு. அது உங்களுக்காக பிரத்யேகமா பேசுறேன். நான் பேசி கிட்டத்தட்ட 22 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேலையில உங்களுக்காக பேச போறேன். நீங்க பேசி முடிச்ச உடனே கை தட்டானா நான் எப்படி பேசியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் நேரம் இருக்கு. ஏ பிரவி, அஜி பிரவி, ஃபர்ஸ்ட் நார்மலா உலகநாயகன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்தா இப்படி பேசியிருப்பார். இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்காக நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நானும் நண்பர் ரஜினி அவர்கள் இதே இலங்கை பகுதியில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம். பழைய கதை. அதையெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3 நாளாக ஆகும். அவ்வளவு கதை. இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? ஒரு கலைஞனுக்காக, கலை நிகழ்ச்சிக்காக இத்தனை மக்கள் வந்திருக்கீங்கன்னா இதற்கு நான் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமலை. சூப்பர். இப்ப தென்னாலியில ஒரே ஷாட்ல பேசியிருப்பாரு. அந்த வாய்ஸ் உங்களுக்காக. கொஞ்சம் குற்றம் குறை இருந்தா மன்னிச்சுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அம்மாவும் இலங்கையில் வந்தவர்கள். நம்மளோட குடும்பம் பெரிதாக வேண்டும் என்று எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்தவங்கள். நானும் பட்டு வேட்டி சட்டைகள்லாம் கொடுத்து கொண்டு மனவரையில் அமர்ந்திருந்தவன் தான். எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள், கூட்டமாக கதைத்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை. எனக்கு கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். எல்லோரும் அழுவாதேடா, பெட்டை வந்து விடுவாள் என்று கதைத்தினார்கள். ஆனால் புகை அடித்ததனால் என்ற கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். சிறிது நேரம் கழித்து பார்த்தால் ஒரு கண்டுதா சீவி என் கையில் கிட்டியது. அந்த பெட்டை போயிட்டது. அப்பொழுது எல்லோரும் கூட்டமாக கரைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்ற அம்மா மயங்கிய நிலையில், அப்பொழுது என்ற கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர். அது புகையடித்துள்ளார் அம்மாவுக்காக. அம்மா எழும்புகோ, அம்மா எழும்புகோ என்று கதறினான் நான். அம்மா எழும்ப இல்லா. கையை பிடித்து பார்த்தால் நாடி இல்லை. எனக்கு நாதியும் இல்லை. தமிழில் அனாதை அனாதை என்று ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கு அன்றுதான் அர்த்தம் விளங்கிட்டது. சிரிச்சு கொண்டே சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அழுது ஓட்டுனா சாரி டாக்டர், சாரி, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் அப்படின்னா புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சத்தம் மொத்தல இருந்த காலங்கள் நிறைய. கடைசி டைம் கூட என்னுடைய குரலெல்லாம் கேட்டு அவருடைய கையை பிடிச்சி நெஞ்சில் வச்சுக்கிட்டு என்னை பிளஸ் பண்ணாரு. உண்மையிலே இதே ஒரு பிறவி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டனுக்காக வந்த கூட்டம் தான் அதிகம். இதுக்கப்புறம் எந்த நடிகருக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது. புரட்சி கலைஞர் கேப்டனுடைய வாய்ஸ். ஜாதி ஜாதிங்கிறியே, ஜாதியான உன்னை பெற்றுச்சு உங்க அம்மாடா மழையா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிர்க்கு நெருப்பா இருப்பேன். புயல் அடிச்சு புடைச்சவன் இருக்கான், இந்த பூமதி அடிச்சு புடைச்சவன் இல்லடா. இடி தலையில விழுந்தா தாங்கலாம், அதுவே உன் தலையில விழுந்தா துளசி வாசம் மாறினாலும் மாறும். இந்த துளசியோட வாக்கு மாறாதா.
கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா. மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சில் இருந்தா புரட்சி கலைஞர் கேப்டன்டா. தேங்க்யூ. அடுத்து வேற யாரும் வாசிக்கிறோம்? திரும்ப வருவேன், வந்துட்டே போயிட்டுமே. எஸ் ஏ சூர்யா அதாவது இப்படி ஒரு நிகழ்ச்சியில மேடையில ஏறி ஒருத்தர் தொண்டை கிளிய கத்திக்கிட்டு இருக்கேன், முன்னாடி உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கான். என்னடா ஒன்னதான்டா, ஏன் சிறப்பு சட்டை ஒன்னதான் பொம்பளை சோக்கு கேட்குதா? பொம்பளை சோக்கு நேற்று மஞ்சளா இன்னைக்கு சிலுக்கா? ஆடியோல உட்கார்ந்துட்டு அந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்காத, தனியா ரூம்ல உட்கார்ந்து பாரு. இங்க என்ன வேலைக்கு வந்திருக்கான் அதை பார்த்து ரசிக்கிறான். ஏன் எதுக்கு இருக்கா? ஆனா இல்ல சொன்னா கேளு, ஒரே யூஸ்மா இருக்கு. தலையே வெடிச்சிடும் போல இருக்கா? தலையே வெடிச்சிடும் போல. தலைவரே வந்தா வீடியோ பார்த்தா நோன்றான், வந்தா வீடியோ பார்த்தா நோன்றான். என்ன பண்ணட்டும்? தேங்க்யூ. சரி, உங்களை எங்கேயா ட்ரிப்பு கூட்டு போலாமா? எந்த ஊருக்கு போலாம்? எது எந்த ஊருக்கு போலாம்? ஸ்ரீலங்காவா? சேராட்ட பிடிச்சு போனா 10 மணி நேரம் போயிருப்பா. ஸ்ரீலங்கா எந்த ஊருக்கு போலாம்? புதுவமா கேட்கறேன்னா யாரா கரெக்டா வரேன்னு சொல்லுங்க. லண்டனா? இழிச்சா போய் நான் தானே ஓசியில கூத்து போறது. லண்டன் மைக்க பின்னாடி விட்டு சொல்லிடுவேன். இல்ல இவங்க கேட்ட வேலைக்காது. நானே ஒரு ஹைதராபாத் போலாமா? ஏன்னா இப்ப உள்ள சிச்சுவேஷனுக்கு ஹைதராபாத் நல்ல சில்னஸா இருக்கும். நம்ம பிரதீப் என்கின்ற கண்ணன் முருகன் கோவிலுடைய எக்ஸ்பிரஸ், ஓகேவா? சென்னை சென்ட்ரல் வந்து கிளம்புது. வாடாங்க சக்கனு இப்பதான் சிப்ப நோண்டுவேன், சிப்பு கூட கைய விடுறேன். வயசு வயசு இந்த மாதிரி என்னை பார்த்துட்டே இருக்கணும். நான் கட் சொல்லும் போது ரிவர்பை கட் பண்ணணும், ரிலீஸ் சொல்லும் போது ரிலீஸ் பண்ணணும். இப்ப வந்து ஃபுல் எஃபெக்ட் ரிவர்ப் எல்லாமே வச்சுக்கோ. இது அடி தொண்டையில நான் பண்ண போறேன். நீ எனக்கு நானும் சிப்பை தோந்துட்டு உங்க ஆடு ஃப்ரீயா உட்காராத போ. அதிசய பிறவி ரிவர்ப் வச்சுக்காதே. இல்ல இது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும், அதனாலதான். சரி லெவல் ஏத்துறா. சரி 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 சென்னை சென்ட்ரல்ல இருந்து ட்ரெயின் கிளம்ப போகுது. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2627 கண்ணன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 2 நிமிஷத்துக்கு 2வது பிளாட்ஃபார்ம் கிளம்ப போகுது. यात्री करती है आपके कहानी नंबर 1 2 3 4 उनके जाने वाले
சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்க. ஐயா எனக்கு 2 கண்ணு தெரியாதீங்க, ஒரு 2 ரூபா கொடுங்க. ஒரு கண்ணு தெரியல வெங்காயம், அப்போ 1 ரூபா 1 ரூபா. இப்போ இதே வந்து ஆந்திராக்குள்ள என்ட்ரி ஆகுது, அங்கே எப்படி பார்த்துருக்கேன். சரி 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 కాఫీలో టీలో తెలుగులో చాయ్లో పొన్నటిలో ఉడంత వడలు ஓட்ட வடலு சைட்ல தெரியுது தொப்புடு சொல்றது பாடு. இப்ப இதே ட்ரெயின கடைசியா நடிகை மும்தாஜ் இருக்காங்க இல்லையா, நடிகை மும்தாஜ் இதே ட்ரெயினை ஓட்டிருந்தா எப்படி இருக்கும்? சினிமாவுக்கு வராம ஒரு ட்ரெயின் இன்ஜினியர் இருந்தா எப்படி ஓட்டியிருப்பாங்க? தம்பி ஆராய்ச்சிக்காக பண்ணேன். பெரிய மனுஷர் ஒருத்தர் வந்து மும்தாஜ் அதான் பண்ணாரு. மும்தாஜ் வந்து ஒரு பேத்தி மாதிரி, பேத்தியை பார்த்து பண்ணுவீங்களா வெள்ளச்சரை போட்ட பிரிச்சு போடுறேன். சூப்பர், தேங்க்யூ. என்ஜாய் பண்ணீங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு தங்கத்தட்டோ வெள்ளி தட்டோ தேவையில்லை, ஒரு அன்பான கைத்தட்டல் தான் போட்ஸ் காலேஜ் மாதிரி. இதை விட வேற என்ன வேணும்? இவ்வளவு தூரம் வந்து ஒரு அன்பை வந்து எங்களுக்கு தெரிவிக்கிறீங்க எல்லா கலைஞர்களுக்கும். ரொம்ப சந்தோஷம். திரும்ப இடையில வருவேன், ட்ரம்ஸ் வாசிப்பேன், பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், எல்லாமே உங்களை மகிழ்விப்பதற்காக. அதனால இறுதி வரை இதே மாதிரி வந்து எல்லா கலைஞர்களுக்கும் உங்களுடைய அன்பான கைத்தட்டலை கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விருது மாதிரி. தற்பொழுது விளைவுகிறேன். லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நன்றி சங்கர், நன்றி. தொடர்கின்ற பாடலை எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு கைத்தட்டல் கூட பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய வந்ததுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கு. அருமையான எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய அருமை என்ன கண்ணன் சார் அவர்களுக்கும் சுஜிதா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.